ஏன்னா இந்த மாதம் மம்மாவுடைய மாதம். இன்றைக்கு நாம் கேட்கக்கூடிய தாரணை பண்ணக்கூடிய விஷயம் सत्यता का गुण और पवित्रता की शक्ति में संपन्न. மம்மாவுடைய விசேஷமான குணம் இன்னைக்கு சத்தியத்தாவினுடைய குணம் மற்றும் தூய்மையினுடைய சக்தியில் சம்பன்னமானவங்க, நிறைஞ்சிருந்தாங்க. சத்தியத்தா இருந்தது, தூய்மை இருந்தது. जैसे मम्मा अपने सत्य स्वरूप में सदा स्थित रह पवित्रता की देवी बन गई है. எப்படி மம்மா தன்னுடைய சத்திய ஸ்வரூபத்தில் எப்பொழுதுமே அவங்க எப்படி இருந்தாங்க, நிலச்சிருந்து தூய்மையினுடைய தேவி ஆகிட்டாங்க. உன்கே சாமனே கோய் அப்பவித்திர ஆத்மா டகர் பி நகி சக்தி தி. அவங்க முன்னாடி எந்த ஒரு அப்பவித்திரமான ஆத்மாக்களும் அவங்க முன்னாடி இருக்கவே முடியாமல் இருந்தது, இருக்க முடியாது அவங்க முன்னாடி. உன்கி दृष्टि में पवित्रता की ऐसी शक्ति थी जिससे असुरी पवित्र संस्कार वाली आत्माओं के अशुद्ध संकल्प भी परिवर्तन हो जाते हैं. இப்போ அவங்களுடைய பார்வை எப்படி இருந்தது, மம்மாவுடைய பார்வை எப்படி இருந்ததுன்னா, தூய்மையினுடைய சக்தி, அப்படிப்பட்ட சக்தி மம்மாட்ட நிறைஞ்சிருந்தது. அதாவது இந்த தூய்மையினுடைய சக்தி மூலமாக அசுரமான அப்பவித்திரமான அசுர பவித்திர சன்ஸ்கார், அசுர சன்ஸ்கார் ஆத்மாக்கள் அவங்க முன்னாடி வந்தாலும், அசுத்தமான சங்கல்பத்தோடு வந்தாலும், அசுர சன்ஸ்காரத்தோடு வந்தாலும் சரி, அவங்களுடைய சன்ஸ்காரம் அப்படியே என்ன ஆகிடுதா, மாறி போயிடுது. அப்படி மம்மாட்ட என்ன இருந்ததுன்னு சொல்கிறார் பாபா, அவங்களுடைய திருஷ்டியில் பவித்திரமான திருஷ்டி. எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் அவங்க முன்னாடி வந்தாலும் அவங்க மாற்றத்தை அடைஞ்சிடுவாங்க. ஐசே ஹம் சபி अपने सत्य स्वरूप में स्थित रखने का अभ्यास करे. அப்படி நாமளும் கூட தன்னுடைய சத்தியமான ஸ்வரூப்பத்தில் நிலைச்சிருக்கக்கூடிய பயிற்சி பண்ணணும். சத்தியமான ஸ்வரூப்பம் பாபா சொல்கிறாங்க ஆத்மீக ஸ்வரூப்பம், அதாவது சத்தியமான ஸ்வரூப்பம். அந்த ஸ்வரூப்பத்தில் இருக்கக்கூடிய பயிற்சியானது செய்யணும். आत्मा को देख के और नेचुरल आत्माभिमानी स्थिति बनाए. ஆத்மாவை பாருங்க, அப்போது நேச்சுரலாகவே ஆத்மாவை அபிமானி ஸ்திதியை உருவாக்கிடுவோம். இயற்கையாகவே நம்ம யாரை பார்க்கணும், நேச்சுரலாகவே நம்ம யாரை பார்க்கணும், சரீரத்தை நம்ம எப்படி பார்க்க வருதோ அதே போல் ஆத்மாவை பார்க்கக்கூடிய அந்த பழக்கம், ஆத்மாவை பாருங்கள். அப்போ நேச்சுரலாகவே நம்ம என்ன ஆகிடுவோம்னு சொல்கிறார் பாபா, ஆத்ம அபிமானி ஸ்திதியை நாம் உருவாக்கிடுவோம். இப்போ இதுதான் இன்றைக்கி நம்ம தாரணை பண்ணக்கூடிய மம்மாவினுடைய பாயிண்ட்டு. ஓம் சாந்தி.